மாணவ செல்வங்களுக்கு காலை வணக்கம். ரெண்டா நாங்கள் இப்போ ரிப்போர்ட்டட் ஸ்பீச் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது அயற்கூற்று நேர்கூற்று வாக்கியங்கள். அந்த வகையில் ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் 5வது வகையாக பார்க்க போகிற பகுதி இறுதி பகுதி. அந்த பகுதி தான் என்னன்னு சொல்கிறேன்டா எக்ஸ்கிளைமேட்டரி சென்டென்சஸ். எக்ஸ்கிளைமேட்டரி சென்டென்சஸ். இந்த எக்ஸ்கிளைமேட்டரி சென்டென்சஸில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா சேயிட் ஒரு சேயிட்ன்றதுக்கு பதிலாக சேயிட்ன்றது ரிப்போர்ட்டிங் வேர்ப். இந்த ரிப்போர்ட்டிங் வேர்ப்புக்கு நாங்கள் பதிலாக பாவிக்க போகிறது என்னத்தை பாவிக்க போகிறோம்னா எக்ஸ்கிளைமேட் எக்ஸ்கிளைம்ட் எக்ஸ்கிளைம் எக்ஸ்கிளைம்ட் exclaimed with joy, exclaimed with wonder, exclaimed with sorrow. சரி, இந்த அளவுக்கு பாவிக்கப்படும். இது என்னென்னத்துக்கு பாவிக்கிறேன்னா, இது என்னென்னா சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும்போது யோ என்று பாவிப்போம். சந்தோஷமான நோமலா சந்தோஷமான விடயங்கள் இருக்கும்போது யோ என்று பாவிப்போம். எக்ஸ்கிளைம்ட் வித் ஒண்டரண்டா இது ஒரு ஆச்சரியமான சந்தோஷமான விடயங்களுக்கு நாங்க பாவிப்போம். இப்ப இந்த மலை பெருசா இருக்குது, இந்த நதி நீளமா இருக்குது, இது ரெட்டா இருக்குது, அது பிளாக்கா இருக்குன்னு ஒரு அதிசயத்தோட பாவிச்சா எக்ஸ்கிளைம்ட் வித் ஒண்டர்ன்றது பாவிப்போம். அடுத்த எக்ஸ்கிளைம்ட் வித் சோரோன்றது துர்க்ககரமான செயல். ஒன்று இழந்தது, ஒன்று இல்லாம போனது, ஒன்று துளைஞ்சது, ஒரு எக்ஸாம்கள்ல பரீட்சைகள்ல ஃபெயில் பண்ணின அப்படியான சந்தர்ப்பங்கள்ல இதை நாங்க என்ன செய்வோம், துர்க்ககரமானதுக்கு பாவிப்போம். இது எந்த சந்தர்ப்பத்தில என்ன எக்ஸ்கிளைமேட்டர்னா உங்களுக்கு தெரியணும் முற்றுப்புள்ளி, சாரி என்ன வியப்புக்குறி. இந்த வியப்புக்குறி வார சந்தர்ப்பங்கள்ல தான் இது பாவிக்கிறது. அப்ப வியப்புக்குறி வார சந்தர்ப்பங்கள்ல இதுகளை பாவிக்கிறது. இது ஓயலுக்கு இல்லை. இது நான் உங்களுக்கு மேலதிகமா அட்வான்ஸா படிப்பிக்கிறேன். இப்ப உதாரணமா ஒரு வசனத்தை எழுதுறேன் பாருங்க. மை ஃப்ரெண்ட் சே இட் இன்பட்ட கமா I lost my purse. I lost my pen. சரிதானே? my new pen. சரிதானே? அப்ப my friend said wow I lost my new pen. அதாவது my friend said wow I lost my new pen. இப்ப இது ஒரு என்ன மாதிரியான வசனம்டா இது எப்படி இருக்குன்னா ஒரு துக்ககரமானது. ஏன்னா தன்னுடைய பென்சிலை அழிச்சு அந்த பேனையை இழந்துட்டார், ஒரு பேனையை. இப்ப இதுக்கு என்ன செய்ய போறோம்னா மை ஃப்ரெண்ட்ன்றது ஒரு காலமும் மாறாது. சரிதானே? மை ஃப்ரெண்ட் சொல்றது ஒரு காலமும் மாறாது. மை ஃப்ரெண்ட் இந்த சேயிட்டுக்கு பதிலாகத்தான் நாங்க என்ன செய்ய போறோம், இது ஒரு துக்ககரமான செயல். அப்ப எக்ஸ்கிளைம்ட் வித் சாரோ என்று பாவிக்க போறோம். எக்ஸ்கிளைம்ட் வித் சாரோஃப் அல்லது சாரோஃப். சரிதானே? சோரோஃப் என்று போட்டுட்டு இன்பட்ட கமோ நீக்க போறோம். இன்பட்ட கமோ நீக்கும் பொழுது அடுத்த விதிமுறை, இன்பட்ட கமோ ரிமூவ் பண்ணும் போது நாங்க பாவிக்க போறது ரிமூவ் பண்ணும் போது அல்லது ஒமிட் பண்ணும் போது நாங்க பாவிப்பது தட். அதாவது எக்ஸ்கிளைமேட்டரி சென்டென்ஸ்ல வியப்புக்குறியோட கூடின வாக்கியத்துல நாங்க இன்பட்ட கமோ நீக்கும் பொழுது நாங்க என்ன செய்ய போறோம், பாவிக்க போறது என்னத்தை பாவிக்க போறோம்னா தட்டைத்தான் பாவிக்க போறோம். அப்ப தட். இப்ப மை ஃப்ரெண்ட்ன்றது அப்ப ஐன்றது இந்த மை ஃப்ரெண்டை குறிக்க, அது கீயா இருக்கலாம், சீயா இருக்கலாம். இப்ப கீ என்று எடுத்தா கீ, இது என்ன டென்ஸ்ல இருக்கு, இது சிம்பிள் பாஸ்ட்ல இருக்கு. அப்ப கீ கேட் லாஸ்ட். அப்ப இதுல ப்ரோனவுனை பாருங்க, மை என்றது கீ என்ற அவன் தானே. அப்ப கிஸ் என்று மாறும். லாஸ்ட் கிஸ் பென் வேறு.
பாருங்க, மை ஃப்ரெண்ட் எக்ஸ்கிளைம்ட் வித் சேரோ தட் கீ கேட் லொஸ்ட் கிஸ் பென் அண்டு வரும். அப்ப இதுல பாருங்க என்னென்ன மாறுதுண்டா, ஒன்று வந்து ஷெய்ட்ன்றதுக்கு பதிலாக வந்து எக்ஸ்கிளைம்ட் வித் சேரோ ஒன்று வருது. ரெண்டாவது துளைச்சேண்டபடியா ஒரு துன்பகரமான இதுக்கு வந்து பாவிக்கிறோம். சரியான தட் கீ கேட் லொஸ்ட் கிஸ் பென், அவர் வந்து என்ன செய்யறார், தன்னுடைய பேரையே துளைச்சிட்டாருன்னா அவர் வந்து யாருக்கு, என்னுடைய நண்பன் சொன்னார் அவருடைய பேரையே தான் துளைச்சிட்டேன். துர்க்ககரமான விஷயங்களுக்கு இது பாவிக்கிறது. அப்ப இன்னும் ஒரு வசனத்தை பார்ப்போம், இன்னும் அடுத்த வசனத்தை பார்ப்போம். சாருஜன் say it of I passed the examination. சரிதானே, சார்ஜன் சேட் ஆஃப் ஐ பாஸ் தி எக்ஸாமினேஷன். அப்ப பாஸ் தி எக்ஸாமினேஷன் தான் வந்து பரீட்சையில் சித்தி அடைகின்றார் என்று சொல்றாரு. அப்ப சார்ஜன் என்றது ஒரு காலம் மாறாது. சரிதானே, சார்ஜன் இது என்ன மாதிரி இருக்கு, சேட்ன்றதுக்கு வந்து எக்ஸ்கிளைம்ட் வித் ஜோய் என்று சொல்லலாம். அவர் சந்தோஷப்படுற எக்ஸ்கிளைம்ட் வித் ஜோய் என்ன செய்யற, இது வந்து என்ன சேட்ன்றதுக்கு பதிலாக பாவிக்கிறோம். சார்ஜன் எக்ஸ்கிளைம்ட் வித் ஜோய், பின்பட்ட கம்யூனிக்க போறோம், அதுக்கு தட்டாம் போட போறோம். ஐன்றது சார்ஜனை குறிக்குது, அப்ப கீ என்று போறோம். இது வந்து இதை வந்து நாங்க எப்படி எழுதணும்னா கேட் பாஸ் தி எக்ஸாம் என்று தான் எழுதணும். கேட் பாஸ் தி எக்ஸாமினேஷன் அப்ப சார்ஜன் எக்ஸ்கிளைம்ட் வித் ஜோய் தட் கீ கேட் பாஸ் தி எக்ஸாமினேஷன் என்று வரும். அப்ப இது வந்து சிம்பிள் பிரசண்டாக இருந்தாலும் நாங்கள் எழுதிக்க வந்து சிம்பிள் பாஸ்டாக தான் அவர் பாஸ் பண்ணி இருந்தார் என்று என்ன அவர் வந்து சந்தோஷப்பட்டார். அவர் சார்ஜன் சந்தோஷப்பட்டார். என்ன தான் பரீட்சையில வந்து அவர் பரீட்சையில வந்து சித்தி அடைந்திருந்ததாக வந்து சந்தோஷப்பட்டார். அவர் வந்து துக்கப்பட்டார், அவர் கவலை அடைந்தார், அவர் தன்னுடைய பர்சனை வந்து துளைச்சதாக கவலைப்பட்டார். இப்ப சேயிட்ன்றது வந்து அந்த இடத்துல அந்த வார மீனிங் வந்து சேயிட்ன்றது சொன்னார்ன்றத வரைக்க இதுல வரைக்க வந்து நாங்க அவர் கவலை அடைந்தார், அவர் வந்து சந்தோஷம் அடைந்தார் அண்ட் அப்படி என்ற மீனிங்ல பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு இன்னும் விளக்கமாக இருக்கும். சரிதானே, அடுத்த பாருங்க, அடுத்த வசனம். Vinodini said, oh, it is very high. It is very high. அது வந்து இது வந்து மிக உயரமா இருக்குது என்று அவள் என்ன வியப்பாக சொன்னாள். அவள் சொன்ன கீஸ் வினோதினி சேட் வாவ் இட் இஸ் வெரி ஹாய், இது வந்து என்ன மிகவும் உயரமாக இருக்கிறது என்றார் வினோதினி சொன்னாள். அப்ப வினோதினி என்றது அப்படியே வரும். சரியான, வினோதினி என்றது அப்படியே வரும். வினோதினி சேட்டுக்கு பதில் என்ன போட போறோம், எக்ஸ்கிளைம்ட் வித் ஒண்டர். ஏன் பாவிக்க போறோம் எக்ஸ்கிளைமேட் வித் ஒண்டர்ன்றது, அது வந்து ஒரு வியப்புக்குரியதாக இருக்கு. எப்படி வியப்புக்குரியதாக இருக்கு, ஒரு ஆச்சரியமூட்டும் அதுக்கு ஒரு நம்ப முடியாத மாதிரி அப்படி ஒரு இதா இருக்குதுன்னா அதைத்தான் பாவிக்கணும். எக்ஸ்கிளைம்ட் வித் ஒண்டர் தட். சரிதானே, அப்ப ஓவன்றதுக்கு சேட்ன்றதுக்கு பதிலாக எக்ஸ்கிளைம்ட் வித் ஒண்டர் தட், இன்பட்ட கவனிக்க போறோம் தட். இட்ன்றது ஒரு காலம் மாறாத இட் என்று வரும். இஸ்ன்றது வந்து ஓஸ் என்று மாறும். வெரி ஹை என்றது அப்படியே இருக்கு. இது மிகவும் உயரமாக இருந்ததென்று அவள் வந்து என்ன செய்தாள், ஆச்சரியப்பட்டாள். அப்ப வினோதினி ஆச்சரியப்பட்டாள், இது மிகவும் உயரமாக இருந்ததென்று அவள் ஆச்சரியப்பட்டாள். அப்ப இதுல அப்படி பார்ப்போம், நாங்கள் ஆச்சரியப்பட்டாள், அவள் வந்து வியந்தாள் அப்படி பார்க்கணும். இது அவள் சந்தோஷப்பட்டாள், அவள் என்ன செய்தாள் சுட்கமடைந்தாள் அப்படி பார்த்தா சரி. அவள் சொன்னாள்ன்றதை விட இந்த ரிப்போர்ட்டிங் பர்பில் சொன்னான் அப்படி வரைக்க அதை வந்து நாங்க அந்த வசனத்தோட சேர்த்து பார்க்கணும். அப்ப மை ஃப்ரெண்ட் எக்ஸ்கிளைம்ட் வித் சாரோ தட் கீ கேட் லாஸ்ட் கிஸ் பென், அதாவது வந்து என்னுடைய நண்பன் கவலை அடைந்தான். கீ கேட் லாஸ்ட் கிஸ் பென், அவன் தன்னுடைய பேனியை துளைத்ததாக கவலை அடைந்தான். அதுதான் இதுல விஷயம். சார்ஜன் எக்ஸ்கிளைம்ட் வித் ஜோய், சார்ஜன் சந்தோஷப்பட்டான்.
he had passed the examination. அவர் பரீட்சையில் சித்தி அடைந்ததாக அவர் சந்தோஷம் அடைந்தார். சித்தி அடைந்திருந்ததாக அவர் சந்தோஷம் அடைந்தார். வினோதினி said, wow, it is very kind. வினோதினி exclaimed with wonder. வினோதினி ஆச்சரியப்பட்டால் it was very high. அது வந்து மிகவும் உயரமாக இருந்தது என்று அவள் ஆச்சரியப்பட்டார். அப்ப இது வந்து ஓயலுக்கு வாரையில இந்த பகுதி உங்களுக்கு மேலதிகமான விளக்கத்துக்கு வந்து நான் வந்து இதை வந்து உங்களுக்கு சொல்லி இருக்கேன். அப்ப ரிப்போர்ட்டட் ஸ்பீச் 4 வகையும் வந்து முடிஞ்சது. 5 வகையும் 4 வகையும் வந்து முடிஞ்சது. 5 போட்டு வச்சுக்க 4 வகையும் முடிஞ்சது. அதாவது வந்து என்னென்ன வகைண்டா வந்து ரிப்போர்ட்டட் ஸ்பீச் என்னென்ன வகை படிச்சிருக்கிறோம்டா, ஒன்று வந்து படிச்சிருக்கிறோம் வந்து டெக்ளரேட்டிவ் சென்டென்சஸ், அதாவது வந்து முற்றுப்புள்ளியோட கூடின வாக்கியம், மின்பட்ட கம்யூனிகேக தட் போடுவோம். அடுத்த வந்து இன்டரோகேட்டிவ் சென்டென்சஸ், அது வந்து என்னென்னா இன்பட்ட கம்யூனிகேக்க வந்து இவ்வெதர் போடுவோம். எஸ் ஓ நோன்ற ஆன்சர் பண்ற கொஸ்டினா இருந்தா, WH அல்லது வந்து HO Wல வர கொஸ்டினா இருந்தா அதே போட்டு சப்ஜெக்ட் ஹெல்பிங் வெர்ப் மெயின் வெர்ப் போட்டு எழுதுவோம். அடுத்த வந்து இம்பரேட்டிவ்ன்றது வந்து இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் வந்து அது வந்து இன்பட்ட கம்யூனிகேக்க வந்து அதாவது வந்து நிபந்தனையுடன் கூடிய வாக்கியமாக இருக்கும். அதாவது வந்து கொமாண்ட் பண்றது, அட்வைஸ் பண்றது, ரிக்வெஸ்ட் பண்றது, மற்ற வந்து என்ன செய்யறது, சஜஸ்ட் பண்றது, அதாவது வந்து ஆலோசனைப்படுத்துறது. அதுக்கு வந்து என்னென்னா அதப்பா இப்ப வித அதுக்கு வர ரிப்போர்ட்டிங் மேப்புக்கு பதிலாக ஆர்டர் அங்கால வந்து வாக்கியத்தை வந்து நாங்கள் ப்ரோனவுனை போட்டுட்டு அதுக்கு 2 not 2 பாவிப்போம். பாசிட்டிவாக இருந்தால் 2 போட்டு எழுதுவோம், நெகட்டிவாக இருந்தால் not 2 போட்டு எழுதுவோம். இந்தளம் வந்து ஓயலுக்கு வெறுமன் எதிர்பார்க்கப்படுற பகுதி. ஆனால் 4வது பகுதியாக வர வந்து எக்ஸ்கிளைமேட்டரி சென்டென்சஸ், இது ஒரு காலம் வந்து ஓயலுக்கு வெறையில ஓயல் சிலபஸ்லும் இல்லை, 10ஆம் ஆண்டோ 11ஆம் ஆண்டோ பாடப்பிறப்பில் இல்லை. இது மேலதிகமான அறிவுக்காக சொல்லப்பட்டிருக்கு. அதாவது வந்து நீங்க ஒன்றை பார்த்து துளைச்சதுன்றத கவலை அடைகிறது, இல்லை வந்து ஒன்றை இழந்ததாக கவலை அடைறது, அல்லது வந்து ஒரு எக்ஸாமினேஷன்ல பாஸ் சித்தி அடைந்ததாக சந்தோஷம் படுறது, ஒரு கேமில வந்து வின் பண்ணதாக சந்தோஷப்படுறது, அப்படியான இதுகளுக்கு வந்து இதை போட்டு எழுதலாம் என்றதை வந்து உங்களுக்கு நான் சொல்ல வரேன். இது வந்து ஓயலிலோ 10ஆம் ஆண்டுலயோ இந்த ஒரு பாடப்பிறப்பிலையும் இல்லை. 6ல இருந்து 11 மட்டும் பாடப்பிறப்பில இந்த எக்ஸ்கிளைம்ட் சம்பந்தமான வியப்புக்குறியோட சம்பந்தப்பட்ட கிராமர் செக்ஷன் வந்து இல்லை. நான் உங்களுக்கு மேலதிகமாக அட்வான்ஸா படிச்சிருக்கிறேன். இப்ப உதாரணமா என்ன ஒரு வசனத்தை பார்ப்போம். சரிதானே? கீர்த்தி said, oh, I lost my father in 2022 அண்டா இது பாருங்க, இது வந்து லொஸ்டண்டா விளக்குறது. அவர் வந்து வந்துட்டார். அப்ப மை ஃபாதர், அதாவது கீர்த்தி சேட், அதாவது கீர்த்தி சொன்னார், ஐ லாஸ்ட் மை ஃபாதர் இன் 2022 2022ஆம் ஆண்டு தன்னுடைய தந்தையை இழந்ததாக யார் சொன்னார்? கீர்த்தி சொன்னார். இப்போ ஓன்றது வந்து அது வரும். அப்ப அப்படி வந்தா அதுகள் வரும், அதுகள் வரட்டும். நீங்க அதுகள் வந்து அதை பற்றி யோசிக்க தேவையில்லை. அது என்னத்துக்குரிய இன்பட்ட கமக்க இருக்கிறது, என்ன வகையான சென்டென்ஸ்ன்றதை பார்க்கணும். அப்ப கீர்த்தி என்றது அப்படியே வரும், ஒரு காலம் மாறாது. சேட்ன்றது வந்து இது என்ன, ஐ லாஸ்ட் மை ஃபாதர் இன் 2022 என்னுடைய ஃபாதரை நான் இழந்துட்டேன். எத்தனையாம் ஆண்டு? 2022ஆம் ஆண்டு. அதுக்கு வந்து என்ன துக்ககரமானது. அப்ப எக்ஸ்கிளைம்ட் with sorrow, சரிதானே? தட் இன்பட்ட கமனிக்க போறோம், தட் சரிதானே? ஐன்றது வந்து இந்த கீர்த்தியை குறிக்குது. அப்ப கீ அண்டு வரும். கீ லொஸ்ட்ன்றது என்ன, இழந்தார். கேட் லொஸ்ட் அப்படியே வரும். கேட் வருது, சிம்பிள் பாஸ்ட்ல இருக்கு, அது வந்து என்ன பாஸ்ட் பெர்ஃபெக்டா மாறும். அப்ப கீ கேட் லொஸ்ட். மைன்றது வந்து இங்க என்ன, கீர்த்தின்றது கிஸ் அண்டு மாறும், கிஸ். ஃபாதர் ஒரு காலம் மாறாதது அப்படியே வரும், ஃபாதர் இன் 2022. சரிதானே? இதுல பாருங்க, கீர்த்தி எக்ஸ்கிளைம்ட் வித் sorrow, அதாவது கீர்த்தி எக்ஸ்கிளைம்ட் வித் sorrow வந்து அதாவது கீர்த்தி கவலை அடைந்தார். அவர் கேட் லாஸ்ட் ஹிஸ் ஃபாதர், அவருடைய ஃபாதரை அவர் வந்து இழந்தார். இன் 2022 2022ஆம் ஆண்டு அவர் அவருடைய தந்தையாரை இழந்தார் என்று கீர்த்தி வந்து கவலை அடைந்தார். இதுதான் அதுல வர விஷயம். அதாவது இந்த சேட் என்று வார இதுல கவலை அடைந்தார்.
அதுல சந்தோஷமான விடயமா இருந்தா சந்தோஷப்பட்டார், ஆச்சரியமான விடயம் வேண்டாம் ஆச்சரியப்பட்டார். அப்படியான இதுக்கு தான் இந்த எக்ஸ்கிளைமேட்டரி சென்டென்சஸ் வந்து பாவிக்கிறது. அப்ப இதோட வந்து நாங்க எக்ஸ்கிளைமேட்டரி சென்டென்ஸை முடிச்சு கொண்டு ஒருக்கா இதுலேயே இன்னும் ஒரு சில வகைகள் வந்து சிலதை வந்து உங்களுக்கு அட்வான்ஸா சொல்ல வேண்டி இருக்கு. அதே ஒருக்கா பார்த்துட்டு இதை நிப்பாட்டுவோம். சரியா? இதோட வந்து இதுக்கு பிறகு நாங்க பார்க்க போற பகுதி வந்து என்னன்னா வேர்ட் ஆஃப் ஃபோர்மேஷன். நன்றி.